எண்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய கண்ணோட்டத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாறக்கூடியது. அவங்க சிந்தனைகள் செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளவு தத்துவங்கள் அதில் உள்ளடங்கி இருந்தாலும் நீங்க எதுக்காக அந்த எண்ணை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த எண்ணை பயன்படுத்தும் போது மட்டும்தான் அதோட தன்மைகள் அப்படிங்கிறது முழுமையான பலன் அப்படிங்கிறது வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப 369 அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறீங்க. அதுக்குள்ள இருக்கக்கூடிய தத்துவம் அப்படிங்கிறது வேற. பட் ஆனா டெஸ்லா அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? இதை நம்பணும். டெஸ்லான்னு சொல்லி நீங்க நம்புனீங்க அப்படின்னா, அது வந்து பல வகையான அதிர்வலைகளை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடுக்கும். அது இப்ப ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, இப்ப 369 அப்படின்னா, ஒரு ஏஞ்சல் நம்பர்ன்னு கூட சொல்லுவாங்க. இப்ப நல்ல ஒரு வாட்ச பாருங்க. இப்ப 369ன்னா 3 வந்து வாட்ச்ல இங்க இருக்கு, 6 இங்க இருக்கு, 9 அப்படிங்கிறது இருக்கு. இந்த 3ஐயும் ஒருங்கிணைச்சீங்கன்னா, முக்கோணம் அப்படிங்கிறது வந்து வரும். வருமா? முக்கோணம் அப்படிங்கிறது வருதா இல்லையா? முக்கோணம் அப்படிங்கிறது இது ஒரு வசீகர சக்தி தான். அதெல்லாம் பார்ப்போம். அத பத்தி என்ன, எப்படி எல்லாம் குறியீடு வருது அப்படிங்கிற மாரிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம்.